ஹாய் மக்களே, மே 4 தேர்தல் முடிவு நாளைக்கு வர உள்ளது. அறிவிப்பு செய்யப்பட உள்ளது. நாளைக்கு இந்த டைம்லலாம் யார் ஆட்சி பெற்றிருப்பா, யார் டெபாசிட் இழந்திருப்பாலாம் நாளைக்கு தெரிய வந்துடும். ஈவினிங்குக்கு அப்புறம்லாம் டெபாசிட் யார் இழக்க போகிறார். முதல் டெபாசிட் என்றால் என்ன, அது முதல் பார்ப்போம். டெபாசிட்னா ஒவ்வொரு வேட்பாளரும் அவர் தொகுதிக்கு வேட்பாளராக நிற்கிறதுக்கு டெபாசிட் பணம் கட்டணும். இந்திய தேர்தல் ஆணையப்படி சட்டமன்ற தேர்தலுக்கு 10,000 ரூபா. இந்த டெபாசிட் இழக்காமல் இருக்கிறதுக்கு இந்த அமௌண்ட்டு தோல்வியுற்றாலும் ரிட்டர்ன் அமௌண்ட்டு அவங்க கையில் போகணுன்னா டெபாசிட் இழக்காமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தொகுதியும் அவங்களோட தொகுதியில் 6இல் 1 பங்கு, அதாவது ஒரு உதாரணத்துக்கு அந்த தொகுதியில் 60,000 ஓட்டு விழுந்திருக்கு நோட்டாவை தவிர்த்து, அது மாதிரி செல்லாத ஓட்டை தவிர்த்து. செல்லப்படி உள்ள ஓட்டில் 60,000 ஓட்டு விழுந்திருக்குன்னா 10,000 ஓட்டு மேலே எடுத்தான்னா டெபாசிட்டு தப்பிச்சிடும். டெபாசிட்னா தேர்தல் ஆணையத்துக்கு கட்டியிருந்த 10,000 ரூபா அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. நாளைக்கு யாருக்கு திருப்பி கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா யார் டெபாசிட்டு இழக்க போகிறாங்க, யார் ஆட்சி இழக்க போகிறா, யார் ஆட்சியை பிடிக்க போகிறா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.